வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பெயிண்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப நாளாக வால் பெயிண்டிங் பண்ணணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அதுக்கு கொஞ்சம் வீட்லையெல்லாம் பண்ண வேணாம், செவுத்துலலாம் அது எதுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கெஞ்சி கூத்தாடி இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் எனக்கு ஆசையாக இருக்குது, ஒரே ஒரு டைம் மட்டும் வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இது இமேஜ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அந்த பென் குயின் இமேஜு. உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜ் பிடிக்குமோ அந்த மாதிரி இமேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. கூகுளில் வால் பெயிண்டிங், சுவிட்ச் போர்டு வால் பெயிண்டிங் இமேஜ்னு அடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு நான் பென்சிலில் வரைஞ்சிக்கிட்டேன். பென்சிலில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்தோடனே ரொம்ப நாள் கழித்து, அதுவும் வாலில் பெயிண்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் கையெல்லாம் கொஞ்சம் நடுக்கமாக தான் இருந்துச்சு. அதனால் நான் ஃபஸ்ட்டு ஸ்கெட்சில் ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துக்கிட்டேன். அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் ப்ரெஷ்ஷில் பெயிண்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் கொஞ்சம் ஒரு பதட்டமாக தான் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ட்ராயிங் நல்லா வரைவேன், ஆனால் ரொம்ப நாளாக ட்ராயிங் எதுவுமே வரைஞ்சதே இல்லை. அதனால் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் எதாவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணிக்கலாம், எடுத்தோடனே கை வைக்கிறோமே, ஏதாவது சொதப்பிட்டோம்னா திட்டு வாங்கும் அப்படின்ட்டு அந்த பயத்துலேயே கொஞ்சம் கையெல்லாம் நடுக்கமாக தான் இருந்துச்சு. எனக்கு இந்த ஸ்டிக்கர்லாம் வாங்கி ஒட்டுறது பெருசாக விருப்பம் இல்லை. அதனால நம்ம தான் இப்போ நல்லா ட்ராயிங் பண்ணுவோம்ல, நம்மளே பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெயிண்ட் பண்ண ஆரம்பித்தேன். இன்னுமே ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் ஒரு சின்ன சின்ன இடத்துல சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்துச்சு. ஏன்னா அது இந்த கை நடுக்கம் வந்தனால சின்ன சின்ன இடத்துல கரெக்ஷன் வந்துச்சு. உங்களுக்கு வால் பெயிண்டிங் பண்ணுறது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கொஞ்சம் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க, நான் ட்ராயிங் பண்ணுவேன் ஆனால் இது நாள் வரைக்கும் வால்லலாம் பெயிண்ட் பண்ணதில்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக பண்ணிடலாம். நம்ம மேலே நம்பிக்கை வச்சா கண்டிப்பாக நம்மளால் முடியும். கடைசியில் ஃபினிஷிங் முடிச்சுட்டு பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களாலேயும் முடியும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது நம்மளாக முயற்சி பண்ணி வரையும்போது நம்மளுக்கு ஃபினிஷிங் முடிச்சதுக்கப்புறம் இருக்கிற சந்தோஷத்தை கண்டிப்பாக சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணணும். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.